தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இல்லை என அறிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், லட்சத்தீவு உள்ளிட்ட தீவுகளில் உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் திட்டம் அமல்படுத்தப்படும் என கூறியுள்ளார். மக்களவையில் அவர் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை தற்போது காணலாம். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். புதிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முதலாவது இடைக்கால பட்ஜெட் இதுவாகும். பெண் தொழில் முனைவோர்களுக்கு இதுவரை 30 கோடி முத்ரா யோஜனா கணக்குகள் உருவாக்கப்பட்டு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஒரே தேசம் ஒரே சந்தைக்கு GST வரி விதிப்பு வழிவகுத்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வளர்ச்சிக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும், வரி அடிப்படையிலான வளர்ச்சிக்கு GST உத்வேகம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனிநபர் சராசரி வருமானம் 50% அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும், அடுத்த 5 ஆண்டுகள் வளர்ச்சிக்கான ஆண்டுகளாக அமையும் என்றும் இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டது. நவீன கட்டமைப்போடு கூடிய வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி தகடுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் கூறினார். அதன் மூலம் நடுத்தர குடும்பத்தினர் ஆண்டுக்கு 15,000 முதல் 18,000 ரூபாய் வரை சோலார் மின் திட்டங்களில் வருமானம் ஈட்ட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மேலும் 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. Through rooftop solarization, 1 crore households will be enabled to obtain up to 300 units free electricity every month. விரைவில் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படுவதோடு ஆஷா மருத்துவ உதவியாளர்கள் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளனர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் 9 முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் வித்துக்களுக்கான சுயசார்பு இயக்கம் அமல்படுத்தப்படும். பால் பண்ணை உரிமையாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். 10 ஆண்டுகளில் கடல்சார் உணவு ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் 5 ஒருங்கிணைந்த கடல் உயிரின பூங்காக்கள் அமைக்கப்படும். மீன்வளத்துறையில் 55 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். லக்பதி திதி திட்டத்தின் கீழ் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில்களை அதிக எண்ணிக்கையில் இயக்க முடிவு செய்யப்பட்டு வந்தே பாரத் ரயில்களுக்காக 40,000 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படும். மேலும் விமான நிலைய விரிவாக்க பணிகள் மற்றும் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் தொடரும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகன கட்டமைப்புகளை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா சார்ந்த வர்த்தகர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்நாட்டு சுற்றுலாவில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக தீவு பகுதிகளில் துறைமுகங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. லட்சத்தீவுகளில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநிலங்களுக்கு 50 ஆண்டு கால வட்டியில்லா கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாநிலங்களுக்கு பங்களிக்கப்படும் எனவும் உறுதியளித்த நிர்மலா சீதாராமன், வளர்ச்சியடைந்த நாட்டிற்கான முழு செயல் திட்டம் புதிய அரசின் முழு பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்றார். வரும் நிதியாண்டில் மத்திய அரசின் செலவு 47,66,000 கோடியாக இருக்கும் என கணித்துள்ள நிர்மலா சீதாராமன், மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை உள்நாட்டு உற்பத்தியில் 5.1% வைத்திருக்க இலக்கு வைத்துள்ளதாகவும் கூறினார். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இல்லை என்றும், நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு விகிதங்களில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் அறிவிப்பு வெளியிட்டார். சுமார் 1 மணி நேரம் இடைக்கால பட்ஜெட் உரையை நிர்மலா சீதாராமன் வாசித்து நிறைவு செய்ததும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.